ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோனில் எப்படி ஆடை ஸ்டாப் பண்ணுறது, எப்படி ஆடை பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்க மக்களே. அப்போ தான் எப்படி நீங்கள் ஆடை பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்கிட்டு இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்களா, சர்வீஸ் ஆன் திஸ் டிவைஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஆட்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் ப்ரைவேசின்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு ஆட் டாபிக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஆப் சஜஸ்டட் ஆட்ஸ்ன்னு இருக்கும். அதில் போயிட்டு அதையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இதை நீங்கள் ஆப் சஜஸ்டட் ஆட்ஸை இதை நீங்கள் ஆஃப் பண்ணுறனால இப்போ நீங்கள் எதுவும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆடு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா, அந்த மொபைலை வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு ஆடாக வந்து நிற்கும். அந்த ஆடை பிளாக் பண்ணுறது ஃபுல்லாக அந்த ஆப் சஜஸ்டட் ஆட்ஸ் தான் மக்களே. அதனால் நீங்கள் எதுவும் ப்ராடக்ட்ஸோ ஏதோ இந்த ஃப்ளிப்கார்ட்டில், அமேசான் அந்த மாதிரி சர்ச் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட் வந்து பிளாக் ஆகும். அதான் அந்த ஆப் சஜஸ்டட் ஆட்ஸ் அப்படிங்கிறத இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட்டு கீழே ஆட் மெஷர்மெண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க மக்களே. இது நீங்கள் வந்து ஆடை வந்து கொஞ்சம் இந்த உங்கள் ஃபோனில் உள்ள ரேட்டுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குறைக்கும் ஆடு மெஷர்மெண்ட் மாதிரி. இது வந்து சும்மா நார்மல் தான், அதனால் இது வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துக்கிட்டு பேக் வந்துக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெலிட் அட்வர்டைஸிங் ஐடின்னு இருக்கும், ரீசெட் அட்வர்டைஸிங் ஐடின்னு இருக்கும். இதை நீங்கள் ரீசெட் அட்வர்டைஸிங் ஐடின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் இது அப்படியே ரீசெட் ஆயிரும். அதே இது டெலிட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் இது வந்து டெலிட் ஆயிரும். எப்படின்னா ஒரு அட்வர்டைஸிங் ஐடி வில் பி டெலிட்டட் அப்படின்னு போட்டு எல்லாமே ஒரு ஓன் செட்டிங்ஸ் எல்லாமே டெலிட் ஆயிரும். அதனால் அப்படி பண்ணாலும் பண்ணிக்கிடுங்க, இல்லை ரீசெட் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரினா ரீசெட் கொடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஆட்ஸ் ப்ரைவேசியில் போய் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். அதனால் இப்போதைக்கு ஆடு ஃபுல்லாமே ஸ்டாப் ஆயிரும். மற்றபடி ஆடு எதுவும் வருது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இதில் போயிட்டு ரீசெட் அட்வர்டைஸிங் ஐடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாலே போதும். டெலிட் அட்வர்டைஸிங் ஐடிங்கிறது வேண்டாம். ஓகே மக்களே. நெக்ஸ்ட்டு இன்னொரு வழியில் நம்ம ஆடை பிளாக் பண்ணலாம் மக்களே. அது என்ன வழி அப்படிங்கிறத பார்த்துடலாம். கூகுள்குள்ளே வந்துடுங்க. கூகுளில் வந்ததுக்கப்புறம் ஜிமெயில் சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஜிமெயில் சைன்இன் அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா சைன்இன் இந்த இருக்குது பார்த்தீங்களா, சைன்இன்கிற ஆப்ஷன், அதுக்குள்ளே வந்துக்கிடுங்க. அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஹோம், பர்சனல் இன்ஃபோ, டேட்டா ப்ரைவசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. டேட்டா ப்ரைவசிக்குள்ளே கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா வெப் ஆக்டிவிட்டி இதெல்லாம் எப்படிலாம் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. கீழே இந்த பர்சனலைஸ்டு ஆட் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு மை ஆட் சென்டர் அப்படிங்கிறது இருக்கும். இது ஆஃபில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க. பாதி பேருக்கு ஆனில் இருக்கும். ஆனில் இருந்தால் இதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் பார்ட்னர் ஆட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், இதையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இது ஓகே தான் மக்களே. இதுக்கப்புறம் வேறு எதுவும் ஆடை பிளாக் பண்ணுறதுக்கு வழி கிடையாது மக்களே. இதை பிளாக் பண்ணாலே ஓரளவுக்கு எல்லாமே பிளாக் பண்ண மாதிரி தான். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணிடுங்க.